எஸ்ஐஆரை எதிர்ப்பதற்கு காரணம் என்ன? எஸ்ஐஆர் ஒரு மறைமுக பிரம்மாஸ்திரம். நேராக ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் தமிழ்நாட்டில் கால் ஊன்ற முடியாத காரணத்தினால் எஸ்ஐஆர் என்ற ஒரு ஆயுதத்தை பேக்டோர் வழியாக அவங்க கொண்டு வரது புற வழியாக கொண்டு வருகிறார்கள் என்றுதான் இதில் நாம் பார்க்க வேண்டும். எஸ்ஐஆர் நாங்கள் எதிர்க்கிற முக்கிய காரணம் அதுக்கான கால நெடுகரம் ரொம்ப கம்மி. இதையே நீங்கள் 2024 நீங்கள் கொடுத்துருக்கலாம், அப்போவே எடுத்துருக்கலாம். நீங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே எஸ்ஐஆரை நீங்கள் திருத்தம் கொண்டு வந்திருக்கலாம். நாங்களும் எங்களுக்கு கேம்பிள் டைம் இருக்கும். ஒரு மாத காலகட்டத்தில் ஃபார்மை கொடுப்போம். அந்த ஃபார்மை ஃபில்லப் பண்ணோம். அந்த ஃபார்மும் சாதாரணமாக சிம்பிளாக இல்லை. நான் எடுத்து அந்த ஃபார்மை படிக்கும் போதே ரொம்ப சிரமமாக இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் இந்தியா பிளாக் கூட்டணி நிற்குது, இன்னொரு பக்கம் பிஜேபி ஆர்எஸ்எஸ் கூட எலெக்ஷன் கமிஷனுங்கிற ஒரு பேர் இயக்கமும் அந்த கூட்டத்தில் இருக்குதுன்றதான் நான் சொல்லுவேன். இப்படியாப்பட்ட ஒரு விஷயங்களை புறமுதுகு வழியாக கொண்டு தான் அவங்க எலெக்ஷனை வின் பண்ணணும்னு பார்க்குறாங்க. அதற்காக கொண்டு வரப்பட்டதான் இந்த எஸ்ஐஆர். எஸ்ஐஆர்னால தமிழகத்திற்கு பாதிப்பு இருக்கா? தமிழகத்துக்கு மட்டும் இல்லைங்க, இந்திய நாட்டில் எஸ்ஐஆர் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அங்கே அத்தனை பேருக்குமே பாதிப்பு இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். தமிழ்நாட்டுன்னு கிடையாது, ஓட்டுரிமைங்கிறது இந்திய அளவில் எல்லோருக்குமே ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அந்த விஷயத்தில் நம்ம ஓட்டே இல்லாமல் நம்மளுடைய எலெக்ஷன் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் பண்ணுறாங்கன்னா நிச்சயமாக அது எங்களோட ஓட்டுரிமையை பாதிக்கும். எந்த தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற ஒரு முக்கிய பங்கு அவர்களுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு கருத்து இருக்கும். அந்த கருத்தையே எங்களால் கொண்டு போய் சேர்க்க முடியாத ஒரு நிர்பந்தத்தில் நாங்கள் நின்று கொண்டிருப்போம். எஸ்ஐஆர் சரிபார்க்கும் பணியில் கூட அந்த அதிகாரிகள் வீடு வீடாக போகிறதில்ல. அதிமுக சேர்ந்த நபர்களும் திமுக சேர்ந்த நபர்கள் தான் போகிறாங்க, ஒரு இடத்துல குமிழ்ந்து உட்காந்துக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு புகார் இருந்திருக்கு. கண்டிப்பாக இது நிச்சயமாக நடக்கும். காரணம் என்னென்னா அவர்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. அவங்களுக்கு ஓட்டு வேணுங்கிறது அவங்களுக்கு நிச்சயம் இல்லை. இங்கே இது ஒரு இயக்கங்கள், இந்த இயக்கத்துக்கான ஓட்டு நாளைக்கு மக்களை காப்பாற்ற வேண்டும் என்ற பெரிய பங்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்குது. அப்படி இருக்கும்போது நாங்கள் என்றுக்குமே களத்தில் மக்களோடு நின்று வேலை பார்க்கிறவர்கள். பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர், பெரியார் இவர்கள் வழியில் வந்த நாங்கள் எல்லோருமே இன்றைக்கு நம்மளுடைய முதல்வர் அவர்களும் அவர்கள் வழியில் வந்தவர். அவர் எங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம், மக்களோடு நாம் நின்று அவர்களுக்கான விஷயங்களை நம்ம செய்ய வேண்டும். அப்போ இந்த வாக்குகளை நாங்கள் தான் சேர்க்க வேண்டும். அவங்க சேர்க்குறாங்களோ எங்களுக்கு அந்த பொறுப்பு இருக்கிறது என்றதை நாங்கள் உணர்வோம்.